கிட்டத்தட்ட விஜய் மீது இல்லைன்னு வேணால் நீங்கள் நினைக்கலாம். இது வந்து ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் தான், அதாவது முதற்கட்ட நடவடிக்கை தான் வச்சுங்களேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் கூட இது என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் கூட சில பேர் வந்து வழக்கு பதிவு பண்ணணும் தான். இப்போது 1, 2, 3ன்ற அந்த அடிப்படை 1, 2, 3, 4ன்றது நிர்மல்குமார் வரைக்கும் நிற்கிது. அதாவது முதல் வந்து மதியழகன் மாவட்ட பொறுப்பாளர் செயலாளர் நிர்மல்குமார்ன்ற அந்த இதில் வந்து நிற்கிது. இப்போ என்ன ஒரே ஒரு நபர் மட்டும் சேர்க்கவே இல்லை, யாரை விஜய் மட்டும் சேர்க்கவே இல்லை. அது அரசியல் காரணம். அதே சார் அவர் தானே சார் 41 உயிருக்கு ஹீரோவே அவர். அதுதான் சார், அதுதான் இப்போ இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை பேரை சேர்க்கக்கூடாது என்ன இருக்கா? விசாரணை அடிப்படையில் வந்து இந்த சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் சேர்க்கக்கூடாதுன்னு என்ன இருக்கான்னு கேட்குறேன். அப்படி தான் வந்து முதல்ல வந்து பல வழக்குகள் உதாரணம் சொல்ல முடியும். சிபிஐ எடுத்த பல வழக்குகளில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நபர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 வந்து 8 ஆகும். அவங்களோட அடுத்த ஸ்டெப் அந்த மாதிரி நடந்திருக்கு. முதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 பேர் மீது வழக்கு, அதுக்கப்புறம் அடுத்ததாக இந்த 2 பேர் விசாரணை அடிப்படையில் இவங்க அளிக்கக்கூடிய சாட்சியம் அடிப்படையில் யார் நல்லா புரிஞ்சுங்க, அதுதான் டைரக்ஷன் வந்து அப்படி போயிடும். எப்படின்னா இந்த புஷியானந்தோட ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில், இந்த நிர்மல்குமார் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில், இந்த ஆதவ அர்ஜுனா ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் இப்படி வந்து விஜயம் உள்ளே கொண்டு வரதுக்கான வேலை நடக்கும். அது வந்து காலம் வச்சு எப்படி இருந்தாலும் சாதாரண மக்கள் கூட கேட்பாங்க, ஏங்க விஜய் தானே சார் இதில் முக்கியமான ஆளே, இது முக்கியமான கல்பிரிட் யார் இதில் அப்படின்றது யாருக்குன்னா விஜய் தானே, அப்போ விஜய் பேரை ஏங்க சேர்க்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக வரும்.